திமுக எம்பி ராசா அவர்களை நீலகிரி தொகுதியில் வைத்து சம்பவம் செய்த பொதுமக்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல முறை ராசா அவர்கள் பல குற்றங்களால் ஊழல் செய்யப்பட்டு சிறைக்கு செல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் எங்கள் தொகுதியில் எம்பியாக நிற்கிறதா, கண்டிப்பாக மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் அவரை சரமாரியாக கேள்விக்கு மேலே கேள்வியும் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நஞ்சல்ல அவ்வளவு ஊழல்கள் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த டைமும் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அவர் செய்யாமல் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி தொகுதியில் உச்சக்கட்ட கொந்தளிப்பில் மக்கள் இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் மீது கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்கு. அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு ஓட்டு சேகரிப்பதற்காக வந்த ராசா அவர்களை ஊருக்குள் உள்ளே விடாமல் துரத்தி அடித்ததாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்கு. அதனைத் தொடர்ந்து ராசா அவர்களின் 2G முறைகேடு வழக்கு தற்பொழுது மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு பெரிய அளவு சர்ச்சையை உண்டாக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீவிரமாக சிபிஐ அவங்களுடைய வழக்கை எடுத்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய குற்றங்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க, 2G முறைகேடு வழக்கில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த வழக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நோண்டி எடுத்துட்டு இருக்காங்க சிபிஐ. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவர்களுக்கு உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்களும் தூத்துக்குடி தொகுதியில் நிற்கிறாங்க. அவர் மீதும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ 2 பேர் மீதும் திமுகவின் முக்கிய நபர்களாக இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேர் மீதும் இந்த வழக்கு இருப்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக திமுகவிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தூத்துக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் மக்களும் அங்கே எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீலகிரி தொகுதியிலும் ஒரு பக்கம் ராசா அவர்களுக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தோல்வி பயத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திமுக எம்பி ராசா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த டைம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 2019 ஜெயிச்சு மத்திய அமைச்சராக அதுக்கு முன்னாடி இருந்தப்போலாம் முறைகேடு செஞ்சு ஏகப்பட்ட ஊழல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்பி பதவியில் இருக்கும்பொழுது தான் அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 55 கோடி மதிப்பிலான சொத்துக்களை சீல் வச்சு முடக்கினாங்க. அதனைத் தொடர்ந்து அவர் மீது நிறைய வழக்குகளும் போடப்பட்டது, அதுக்கான விசாரணை நடத்தப்பட்டது. இப்போ சிபிஐ பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த 2G முறைகேடு வழக்கை மீண்டும் தோண்டி எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எம்பி ராசா அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவர் பதவியிலே அமர்ந்தாலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்போ அவர் தேடிக்கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியல் வட்டாரத்தில் இது பல்வேறு நபர்கள் சொல்லப்பட்டு வருது. ராசா அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தெரியல, நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவு ஈர்ப்பை ஈர்த்து கொண்டிருக்கும் அனைத்து கட்சியரும் தற்பொழுது திமுகவை அவங்களும் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் யாருடைய ஆதிக்கம் இருக்க போகுது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.